பிக் பாஸ் ஹவுஸ்ல ஏன் கிளாக் இல்ல? அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோட்டிவேட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சது ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சு ஆனா பிக் பாஸ் டீம் பயங்கர உஷார்ப்பா. அவங்க கண்டஸ்டன்ட் யாரும் நார்மல் டைமிங் தெரிஞ்சுக்க கூடாது. தெரிஞ்சா இது 9 to 5 ஜாப் மாரி ஆயிடும் அப்படிங்கிறதுனால, அவங்க கெடிகாரத்த காட்டுறது கிடையாது. டைமும் சொல்றது கிடையாது. ஏன்னா, இருக்கிற வரைக்கும் நீ கேம்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். உனக்கு டைமே தெரியாம நீ அத மட்டும் தான் நீ நீ வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுல உஷாரா இருக்காங்கப்பா. ஆனா, நம்ப வாழ்க்கையில முக்கியமான சில விஷயங்கள்லாம் விட்டுட்டு நம்ம 24/7 நம்ம இத பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? என்டர்டெயின்மென்ட்க்காக. சூப்பர்ல. பிக் பாஸ் வீட்ல டைம் வந்து தெரியாததுக்கு முக்கியமான இன்னொரு காரணம், அவங்க நெறைய பேத்துக்கு ஒழுங்கா தூக்கம் வராது. இதனால டாஸ்க்ல பயங்கரமா பிரஷர் அதிகரிக்கும். பயங்கரமா சண்டை வரும். பயங்கர ட்ராமாலாம் நடக்கும். இதுக்காகவே அவங்க நேரத்த சொல்றதே கிடையாது. ஆனா, எல்லாம் தெரிஞ்சும் நாம என்ன பண்றோம், "ஏய் அவன் தான் கரெக்ட், இவன் தான் கரெக்ட். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? இவனுக்கு சப்போர்ட் பண்றியா?" வெளியில சண்டை போட்டுட்டு இருக்கோம். வாட் அ ஆக மொத்தம் மக்களே, டைமோட வேல்யூ நல்லா தெரிஞ்சதுனால, என் கண்டஸ்டன்ட் எல்லாரும் கேம்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி டைம் கூட சொல்லாம, கடிகாரம் கூட வைக்காம இருக்காங்க. நாம எப்போ டைமோட அருமை தெரிஞ்சுக்க போறோம் மக்களே? மாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா பச்சை புள்ளையா